இயேசு பிறக்கிற அந்த நேரத்துல சாஸ்திரிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படியா போறாங்க. எத்தனை பேர் நீங்க ஜிபிஎஸ் லொகேஷன்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப யாருக்கு ஃபோன் பண்ணலாம் பண்ணுவாங்க, அட்ரஸ் சொல்லுங்கலாம் கேட்கறது இல்ல, லொகேஷன் அனுப்புங்க. இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, குழந்தை எங்க பிறந்திருக்குது, இயேசு எங்க பிறந்திருக்கிறான்னு தேடி போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது இவங்களுக்கு இடம் எங்கன்னு தெரியாது இல்லையா, எங்கேயோ இருக்கிற ஒரு நட்சத்திரம் குழந்தை எங்க இருக்குன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக அன்னைக்கு ஜிபிஎஸ் லொகேஷன் வேலை செஞ்சிச்சு. அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க, வானத்தையே பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எங்க போய் நிக்குதோ அங்கதான் குழந்தை இருக்குது. இது என்னுடைய கற்பனை. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரம் வழிகாட்டுறதுக்காக மட்டும் வரல, பிறந்து இருக்கிறாரே ஒருத்தர், அவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அது வந்து நின்னு அவரை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி வந்து. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுடைய இடத்தையே மாற்றக்கூடியது அந்த அளவுக்கு ஒரு வல்லமையான நிகழ்வு தான் இந்த கிறிஸ்துமஸ். வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் இடம் பெயர்ந்து ஜிபிஎஸ் மாறி அங்க இருக்கிற இயேசுவை போய் பார்க்க தேடி வருகிறது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல், அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் தான் இந்த கிறிஸ்துமஸ். அவ்வளோ பெரிய நட்சத்திரத்தை கர்த்தருடைய பிறப்புக்காக வேலை செய்ய வச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல் தானே, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தானே. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துமஸ்னாலே சூப்பர் நேச்சுரல் தான்.